பிரதேச செயலகங்களுக்கு போய் பார்த்தால் விளங்கும். பட்டதாரிகள் எல்லாம் அங்குதான் அனுப்பப்படுகிறார்கள். உங்களுக்கு முன்னர் காலத்தில் கிராம சேவர் மட்டும்தான் இருந்தார். இப்பொழுது எத்தனை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எல்லாவற்றுக்கும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதேச செயலகத்தில் அவர்கள் இருப்பதற்கு கூட இடம் இல்லை, கதிரைகள் இல்லை. ஆகவே இது நாட்டு அபிவிருத்திக்கு தீர்வை தராது. ஆகவே பட்டதாரிகள் எல்லாம் பெருமளவுக்கு தனியார் துறையிலும் வேலை செய்யணும். தனியார் துறை, அரசு துறையெல்லாம் சம்பளம் அதிகமாக இருக்க வேண்டும். தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவது அல்லது நீண்ட காலத்துக்கு அதில் பணியாற்றுவது என்பதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறார்களா? அரசாங்கத்துறையில் இருப்பது மிக இலகுவானது. விடுமுறைகள் அதிகம், சம்பளமும் ஒரு அதிகம், பென்ஷன் இருக்கும். வேலைக்கு சென்றால் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பணிக்கு சென்றால் வேலை செய்ய தேவையில்லை. அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கிறது. இலங்கையில் உள்ள ஆயுள் காலம் கூடியவர்களை, அதாவது 74 வயது ஆயுள் காலம் இருக்கும்போது அவர்களை முன்கூட்டியே நீங்க ஓய்வு பெற்று செல்லுங்கன்னு சொல்லுவது முறையானதாக இருக்காது. வேலை அற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போது, இந்த ஓய்வு வயது எல்லை அதிகரிக்கும் போது இந்த வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கோபம் பெறக்கூடும். ஆகவே அந்த விஷயத்தையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை என்பது நீதித்துறையில் இந்த வயது அதிகரிப்பு என்பது அது ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் தரப்பிலே முன்வைக்கப்படுகின்றது. அதை ஏன் அவர்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கவில்லை என்பது இங்கே முக்கியமான விஷயம். பாராளுமன்றத்தில் விவாதத்தில் இருந்தால் அரசாங்கம் அதுக்கு பதிலை வழங்க வேண்டும். பல முக்கியமான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகளை திடீரென ஓய்வு பெற செய்யும் போது அந்த வழக்குகளின் செல் நிறை மாறலாம், செல் நெறி மாறலாம், முடிவுகள் மாறலாம். அவருடைய சற்று தாமத போக்கு என்பது மீண்டும் யார் அரியாசனத்துக்கு வரக்கூடாது என்று மக்கள் முடிவெடுத்தார்களோ விரக்தியின் விளிம்பில் மீண்டும் அவர்களையே அரியாசனத்தில் ஏற்றி விடுவார்கள். இலங்கையில் அப்படித்தான். இலங்கையில ஒரு அரசாங்கம் பதவியில் இருக்க அரசாங்கத்துடன் ஒப்பிட்டுத்தான் மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. கடந்த காலத்துல அறிவு ரீதியாக எல்லாம் சிந்தித்து வாக்களிப்பான்னு நான் நினைக்கவில்லை. பெருமளவுக்கு அது உணர்வு ரீதியாக தான் வாக்களிக்கப்படும். அந்த காலத்துல, அந்த தேர்தல் நேரத்தில் அரசாங்கம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், எங்களிடம் வருமானம் இருக்கின்றது, எங்களுடைய வருமானம் அதிகரித்திருக்கின்றது என்பது முழுக்க நாட்டு மக்கள் மீதும் நிறுவனங்கள் மீதும் மிக அளவுக்கு அதிகமாக, இந்த பிராந்தியத்திலேயே மிக அளவுக்கு அதிகமான வரிச்சுமையை கொண்ட நாளாக இலங்கை இருக்கின்றது. இந்தியாவில் 1 லட்சம் வரைக்கும், இந்திய ரூபாயில் 1 லட்சம் வரைக்கும் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது இலங்கை ரூபாயில கிட்டத்தட்ட 3,75,000 ரூபா. இலங்கையில நீங்க 3,75,000 ரூபா வருமானம் எடுத்தீங்கன்னா நீங்க 36% வரியை கட்ட வேண்டி வரும். அதை நீங்கள் பாருங்கள், இந்தியாவுடைய கொள்வனவு சக்தி எங்களை விட மிக அதிகம். அப்படி இருந்தும் அவர்களுடைய வரிச்சுமை குறைவா இருக்கின்றது. இலங்கையில வரிச்சுமை மிக கடுமையா இருக்கின்றது. 76 வருஷத்துல இலங்கை அரசாங்கம் சாதித்தது என்று மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல இயலாது. என்றால் இலங்கையோட தலா வருமானம் இப்பொழுதுதான் $5,010 வந்திருக்கிறது. எங்களை விட பின்னால் இருந்த தென்கொரியா 34,000 தாண்டி விட்டது. ஆகவே எங்களுடைய முன்னேற்றம் என்பது மிக நத்தை பகத்தில் தான் இருக்கின்றது. அது போதாது. உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். நீண்ட நாட்களாக பேராசிரியரை நீங்கள் அழைத்து வரவில்லை, ஏன் அவரை காணவில்லை என்று பலரும் தனிப்பட்ட முறையில் தொலைபேசி அழைப்படுத்தியிருந்தீர்கள். அதற்கு முப்பால் குறுஞ்செய்திகளும் அனுப்பியிருந்தீர்கள். பேராசிரியர் அவர்கள் துறைசார் பணிகளின் நிமித்தம் ஒரு சில வாரங்கள் இணைந்து கொள்ள முடியாமல் இருந்தது. மீண்டும் அவரை இணைத்திருக்கின்றோம். உங்கள் பலருடைய வினாக்களையும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கான விடைகளையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம். தமிழ் உங்களுக்கும் என்னுடைய அன்பு நேயர்களுக்கும் மீண்டும் இனிய வணக்கம். இப்போது இலங்கையில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் பொருளாதாரத்துக்கு அப்பால் நேற்றைய தினம் கூட எதிர்கட்சிகள் அனைத்துமே கலந்துரையாடிய விடயம் நீதிபதிகளினுடைய வயது எல்லை நீடிப்பு. அதற்கு முன்னராக இன்னும் ஒரு தரவு ஆசியா ரீதியில் வருகின்றது. ஆயுள் அதிகரித்தவர்களின் தொகையும் இலங்கையில் தான் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. நீதிபதிகளுடைய வயது அதிகரிப்பு, எதிர்கட்சிகளினுடைய கடுமையான எதிர்ப்பு, அதனையும் மீறி அரசாங்கம் அந்த தீர்மானத்தை முன்னகர்த்துவதில் முன்முனைச்சியோடு இருக்கின்றது. ஒரு துறைசார் பேராசிரியர், துறை சார்ந்ததற்கு அப்பால் அரசியல் மற்றும் சமூகவியல் சார்ந்து பல விடயங்களையும் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒருவராக இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இந்த வயது அதிகரிப்பை நாங்கள் உணர்வு ரீதியாகவும் பார்ப்பதா அல்லது விஞ்ஞான ரீதியாக பார்ப்பதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. உண்மையிலே ஆயுள் காலம்
இலங்கையில் அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 74 வருஷம். இலங்கையுடைய சராசரி ஆயுள் காலம் ஒருவருக்கு 74 வருஷம். அப்ப நீங்கள் அவர்களை 60 வயதில் நீங்கள் ஓய்வு பெறச் சொன்னால் பலர் மிக இளமையா இருக்கிறார்கள், வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். ஆகவே நீதிபதிகளை பொறுத்தளவில் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு ஒரு வழக்கை அவர்கள் பரிசீலனையில் வைத்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் திடீரென விடுமுறையில் அல்லது ஓய்வு பெற்று செல்லும் போது புதியவர் வரும்போது ஒரு சிக்கல் எழுவது உண்மைதான். ஆகவே நீதிபதிகளை மட்டும் நான் இங்கே வேறுபடுத்தி பார்க்க விரும்பவில்லை. அதில் ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் இருக்கின்றது. அதே நேரம் மற்றவர்களுக்கும் அந்த விஞ்ஞான ரீதியான விளக்கம் இருக்கின்றது. இது உணர்வு ரீதியான விளக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இலங்கையில் இந்த பிராந்தியத்திலேயே இலவச சுகாதாரத்தை வழங்கும் நாடு என்ற வகையில் அது 1940களில் இருந்து அந்த இலவச சுகாதாரம் இருக்கின்றது. அதன் பலனை நாடு அனுபவிக்கின்றது. ஆகவே இலங்கையில் ஆயுள் காலம் அதிகமாக இருக்கின்றது, 74 வயது. இப்பொழுது பெறுகின்றது. இப்பொழுது 60 வயது ஓய்வு பெறுபவர்களுக்கு இனி 62 வயது, பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது 65 வயது, சிலவள அது 67 ஆகலாம். ஆகவே இந்த இந்த விடயத்தை நாங்கள் வெறுமனே உணர்வு ரீதியாக பார்க்கக்கூடாது, அதை விஞ்ஞான ரீதியாக பார்க்கணும் ஒரு விஷயம். அதே நேரம் இலங்கையில் வேலை அற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போது, இந்த ஓய்வு வயது எல்லை அதிகரிக்கும் போது இந்த வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கோபம் வரக்கூடும். ஆகவே அந்த விஷயத்தையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்று வேலை இல்லாமல் இருப்பவர் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதுதான் இப்போ முன்னுரிமை அடிப்படையில். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் அவர்களை வேலையின்மையில் வைத்துக்கொண்டு வயதை அதிகரித்தால் அது ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனை ஆகிவிடும். ஆக அதுக்கும் அரசாங்கம் இடம் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரம் விரிவடைய வேண்டும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், அந்த வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் இந்த ஆயுள் காலம் இலங்கையில் அதிகமாக இருப்பதால் ஏனைய நாடு கூட இணைந்து தான் இலங்கை செல்லலாம். இப்போ இந்தியாவை விட இலங்கையில் ஆயுள் காலம் கூட. ஆகவே இந்த பிராந்தியத்திலே ஆயுள் காலம் கூடிய நாடு. ஆகவே இலங்கையில் உள்ள ஆயுள் காலம் கூடியவர்களை, அதாவது 74 வயது ஆயுள் காலம் இருக்கும்போது அவர்களை முன்கூட்டியே நீங்கள் ஓய்வு பெற்று செல்லுங்கன்னு சொல்லுவது முறையானதாக இருக்காது. ஆகவே இலங்கை அரசாங்கம் அதை மாற்றத்தான் வேணும். ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்பது நீதித்துறையில் இந்த வயது அதிகரிப்பு என்பது அது ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் தரப்பிலே முன்வைக்கப்படுகின்றது. அதை ஏன் அவர்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கவில்லை என்பது இங்கே முக்கியமான விஷயம். பாராளுமன்றத்தில் விவாதத்தில் இருந்தால் அரசாங்கம் அதுக்கு பதிலை வழங்க வேண்டும். அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதையும் அரசாங்கம் பரிசீலிக்கத்தான் வேண்டும். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இதில் ஒரு ஒரு தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனை இருக்கின்றது. பல முக்கியமான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகளை திடீரென ஓய்வு பெற செய்யும் போது அந்த வழக்குகளின் செல் நெறி மாறலாம், முடிவுகள் மாறலாம். ஆகவே அதையும் அரசாங்கம் பரிசீலிப்பது போல் தெரிகின்றது. ஆகவே இது ஒரு அரசியலாக பார்க்காமல் நாட்டு நலங்கரைத்தான் பார்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் இப்போது அதில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது எதிரணியில் இருக்கக்கூடிய பலருடைய கூற்று எல்லாவற்றையும் கடந்து நீதித்துறையின் வயது அதிகரிப்பு என்பது நீதித்துறைக்கு ஆபத்து என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. நீதித்துறைக்கு மட்டும் அரசாங்கம் இந்த வயது அதிகரிப்பை வழங்குமானால் அந்த விமர்சனத்தில் உண்மையாகிவிடும். ஆகவேதான் நான் சொன்னேன், இது அரசு துறையில் உள்ள அனைவருக்கும் இந்த வயதெல்லையை அரசாங்கம் பிரயோகிக்குமாயிருந்தால் எதிர்கட்சிகள் எதுவுமே பேச முடியாது. ஆனால் நீதித்துறைக்கு மட்டும் வழங்கினால் ஏனைய தொழிற்சங்கங்களும் இந்த பிரச்சனையை நிச்சயமாக கையில் எடுக்கும். அது அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியாக மிக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே நீதித்துறைக்கு மட்டும் வழங்குவது ஏற்புடையதாக அமையாது. ஒட்டுமொத்த அரசு துறைக்கும் இதை வழங்கும் போது எதிர்கட்சிகளும் அரசாங்கத்தை விமர்சிக்கலாது. அதில் ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் வந்துவிடும். ஏன்னா இலங்கையில் ஆயுள் காலம் அதிகம் உண்டு. ஆனால் நீதித்துறைக்கு மட்டும் இதை வழங்கினால் ஏனைய தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இதை உருவாக்கும். அது நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. எங்களுடைய விடய பரப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் தொடர்பில் இப்போது பார்த்திருந்தோம். அதற்கும் அப்பால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் பல முன்னேற்றங்கள் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக என்று பெருந்தெருக்கலாக இருக்கலாம், அல்லது நீரேந்து நிலைகளை எல்லாம் மத்திய வங்கியின் உதவியோடு நாங்கள் புனரமைப்பு செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்கின்ற கருத்தினை கடந்த வாரம், அதற்கு முந்தைய வாரங்கள் எல்லாம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அந்த பொது இடங்களிலே குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் பொருளாதாரம் உச்சம் தொட்டு விட்டதா, அல்லது அனுரகுமார கூறுவது போன்று கடந்த காலங்களில் ஆசிய அபிவிருத்தி வங்கி அல்லது உலக நாடுகளின் உதவியோடு முன்னெடுக்கப்பட்ட பணிகளை இலங்கை முன்னெடுப்பது என்பது அது ஏற்றமா அல்லது இறக்கத்தின் ஆரம்பம்? 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கையுடைய வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக பார்க்கையில் 7.3 வீதமாக இருந்தது. IMF வந்த பிறகு அது இப்பொழுது 15 வீதத்தை தாண்டி விட்டது, மிக குறுகிய காலத்தில். அப்படியானால்
இந்த நாட்டு மக்கள் மீது கடுமையான வரி சுமை இருக்கின்றது. இலங்கையிலே வரி வருமானம், வரி எல்லா வருமானம் இருக்கின்றது. 93% வருமானம் வரி வருமானம். அதாவது நாட்டு மக்கள் மீதும் நிறுவனங்கள் மீதும் விதிக்கிற வரி மூலம் கிடைக்கிற வருமானம் தான் 93% தாண்டி நிற்கின்றது. அரசு நிறுவனங்கள் ஊடாக வருவதுதான் வரி எல்லா வருமானம். அது இலங்கையில 7% தான் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், எங்களிடம் வருமானம் இருக்கின்றது, எங்களுடைய வருமானம் அதிகரித்திருக்கின்றது என்பது முழுக்க நாட்டு மக்கள் மீதும் நிறுவனங்கள் மீதும் மிக அளவுக்கு அதிகமாக, இந்த பிராந்தியத்திலேயே மிக அளவுக்கு அதிகமான வரிச்சுமையை கொண்ட நாளாக இலங்கை இருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு நான் இந்தியாவையும் இலங்கையும் எடுக்கின்றேன். இந்தியாவில் 1 லட்சம் வரைக்கும், இந்திய ரூபாயில் 1 லட்சம் வரைக்கும் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது இலங்கை ரூபாயில கிட்டத்தட்ட 3,75,000 ரூபா. இலங்கையில நீங்க 3,75,000 ரூபா வருமானம் எடுத்தீங்கன்னா நீங்க 36% வரியை கட்ட வேண்டி வரும். ஆக நீங்கள் பாருங்கள், இந்தியாவுடைய கொள்வனவு சக்தி எங்களை விட மிக அதிகம். அப்படி இருந்தும் அவர்களுடைய வரிச்சுமை குறைவா இருக்கின்றது, இலங்கையில வரிச்சுமை மிக கடுமையா இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பெறுமதி கூட்டிய வரியும் 18% இருக்கின்றது. சாதாரண மக்கள் மிக பெரும் சுமையை எதிர்கொள்கிறார்கள், தனிநபர்கள் மிகப்பெரிய சுமையை எதிர்கொள்கிறார்கள், தனி நிறுவனங்கள் மிகப்பெரிய சுமையை எதிர்கொள்கின்றன. ஆகவே இதை அரசாங்கம் மிகப்பெரிய சாதனையாக காட்ட முற்படுவது மிக தவறானது. உங்களுக்கு தெரியும், IMF இலங்கைக்கு வந்த காலம் 17 தடவை. அந்த ஒட்டுமொத்த காலத்தையும் ஆய்வு செய்த ஒரு ஆய்வில் நானும் இருக்கின்றேன். அதை நேற்று தான் அந்த முடிவை நாங்கள் பார்த்தோம். IMF வரும்போது இலங்கை பொருளாதாரம் மேம்பாடு அடைவதும், அதன் பிறகு நீண்ட காலத்தில் IMF வந்ததால இலங்கை பொருளாதாரத்தில் எந்த விதமான பெரிய மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை நான் நேற்று கண்டு கொண்டோம். ஆகவே இது IMF வந்தவுடன் இது இந்த 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 வரி வருமானம் அதிகரிப்பது, வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைப்பது, அப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை இலங்கை அரசாங்கம் காலத்துக்கு காலம் சாதித்திருக்கிறது. ஆனால் நீண்ட காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கை அரசாங்கம், இந்த அரசாங்கம் மட்டுமல்ல கடந்த கால அரசாங்கங்களும் நீண்ட காலத்தில் மிகப்பெரிய நன்மையை இலங்கைக்கு கொடுக்கவில்லை. ஆகவே குறுங்காலத்தில் இப்பொழுது புள்ளிவிவர ரீதியாக நீங்கள் சொல்லலாம், பணவீக்கம் குறைவாக இருக்கின்றது, வருமானம் அதிகரித்திருக்கின்றது, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைவாக இருக்கின்றது, இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லலாம். ஆனால் நீண்ட காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமானது. IMF அடுத்த வருஷம் மார்ச் மாதம் அளவில் வெளியேறின பிறகு என்ன நடக்கப் போகுது? இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் 2 தான் இருக்கின்றது. ஏனென்றால் 5வது வருஷத்தில் நீங்கள் தேர்தலுக்கு தயாராக வேண்டும். அப்பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக ஆக்ரோஷமாக வீதிக்கு வரும். தொழிற்சங்கங்கள் சில வேலை நிறுத்த போராட்டத்தில் ஏற்படும். எல்லோரும் சம்பள அதிகரிப்பு கோருவார்கள், மானியங்கள் அதிகரிக்க வேண்டி வரும், கட்டணங்களை குறைக்க வேண்டி வரும், வரி குறைப்பு செய்ய வேண்டி வரும். ஆகவே அரசாங்கத்துக்கு இருப்பது இன்னும் 2 வருஷம்தான். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே புள்ளி விவரங்களை மட்டும் வைத்து பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. நாட்டில் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக வழங்கப்பட வேண்டும். மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கம் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டத்தை தானாக செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறதா என்பதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருவதற்கு 10 மணித்தியாலம் எடுக்கும். ஆகவே வீதிகள் மிக மோசமாக தான் இருக்கின்றன. வீதிகள் மிக மோசமாக இருக்கின்றன. ஆகவே இன்னும் உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய நாட்டை விட்டு வெளியேறி சென்ற போது 70 மைலுக்கு நீங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு 70 மைல் வேகத்தில் தான் நீங்கள் வாகனங்களை செலுத்த வேண்டும். இப்பொழுது ஜியார்ஜியாவத்தில் வந்தவரை தான் அந்த மைல் கிலோமீட்டர் ஆகியது. இப்பொழுது 70 கிலோமீட்டர் வைத்திருக்கார்கள். ஆகவே ஏனைய நாடுகளில் வேகம் அதிகரிக்கும் போது 70 மைல்ல இருந்து 70 கிலோமீட்டருக்கு மாறியதால் வேகம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் வாகனம் ஓட முடியவில்லை, வீதிகள் இல்லை. ஆகவே இதுதான் இந்த இலங்கை சுதந்திர இலங்கையில் அடையப்பட்ட சாதனை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே மிகப்பெரிய அபிவிருத்தியை நாடு வேண்டி நிற்கின்றது, குறிப்பாக வீதி அபிவிருத்தியை. ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த மாபெரும் அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்திலாம் பணம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சில திட்டங்களை செய்யலாம். இந்த அரசாங்கம் ஊழலில் ஈடுபடவில்லை, வீண் விரயத்தில் ஈடுபடவில்லை என்பதெல்லாம் உண்மைதான். அதை நாங்கள் மறுதளிக்கலாம். இது கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் செய்யாத வேலையை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. ஆனால் அது மட்டும் போதாது என்பதுதான் என்னுடைய வாதம். ஆனால் நீங்கள் இப்போது அந்த நீதிபதிகள் வயது அதிகரிப்பின் போதும் குறிப்பிட்டீர்கள். நீதிபதிகளுக்கு அப்பால் அனைவருடைய வயது அதிகரிக்கின்ற போதும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது மிக முக்கியம் என்று இப்போதும் குறிப்பிட்டீர்கள். வருகின்ற வருடம் என்பது ஒரு நெருக்கடி மிக்க வருடம். அந்த காலப்பகுதியில் வேலை வாய்ப்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று பெரும் பெரும் தொழில் நிறுவனங்கள் அல்லது தொழில் முனைவர்களை இலங்கையில் முதலீடு செய்வதில் இந்த அரசாங்கம் அக்கறை காட்டவில்லை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது தனியார் துறை மீது இளைஞர் யுவதிகளுக்கு ஈடுபாடு இல்லை என்று எடுத்துக்கொள்வது? எல்லாமே சரி என்று சொன்னால், தனியார் துறை விரிவடையவில்லை. இளைஞர் யுவதிகள் அரசு தொழிலை எதிர்பார்க்கிறார்கள். அரசாங்கத்தால் அது முடியாது என்றால் அரசு துறையில் அளவுக்கு அதிகமாக ஆளணி இருக்கின்றது. தனியார் துறை எதிர்பார்க்கிற
கல்வி தராதரம் அல்லது நுட்ப தேர்ச்சி இளைஞர்களிடம் இருக்கிறதா என்பது அடுத்த கேள்வி. ஆகவே பல்வேறுபட்ட சிக்கலை நாடு எதிர்கொள்கின்றது. உண்மையிலே தனியார் துறை விரிவடைய வேண்டும். அரசாங்கம் ஒரு தொழில் வழங்குனராக எல்லா துறையிலும் இருக்கக்கூடாது. நீங்கள் பிரதேச செயலகங்களுக்கு போய் பார்த்தால் விளங்கும். பட்டதாரிகள் எல்லாம் அங்குதான் அனுப்பப்படுகிறார்கள். ஒரு வறுமையை குறைப்பதற்கு உங்களுக்கு முன்னர் காலத்தில் கிராம சேவர் மட்டும்தான் இருந்தார். இப்பொழுது எத்தனை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எல்லாவற்றுக்கும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதேச செயலகத்தில் அவர்கள் இருப்பதற்கு கூட இடம் இல்லை, கதிரைகள் இல்லை. ஆகவே இது நாட்டு அபிவிருத்திக்கு தீர்வை தராது. ஆகவே பட்டதாரிகள் எல்லாம் பெருமளவுக்கு தனியார் துறையிலும் வேலை செய்யணும். தனியார் துறை, அரசு துறையெல்லாம் சம்பளம் அதிகமாக இருக்க வேண்டும், உற்பத்தி திறன் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் பொருளாதாரம் பல்கி பெருக வேண்டும், உற்பத்தி திறன் எல்லாம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு அரசாங்கம் மட்டும் தொழில் வளர்ச்சியாக இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய அநேகருடைய மனநிலை என்பது தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளை பெறுவது அல்லது நீண்ட காலத்துக்கு அதில் பணியாற்றுவது என்பதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறார்களா, அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய புரிதலில் இதில் ஈடுபாடின்மைக்கு காரணம்? இதுல முக்கியமான விஷயத்தை நீங்க தொட்டிருக்கிறீங்களா? அவர்கள் பல எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்துறையில் இருப்பது மிக இலகுவானது. விடுமுறைகள் அதிகம், சம்பளமும் ஒரு அதிகம், பென்ஷன் இருக்கும், வேலைக்கு சென்றால் போராட வேண்டிய அவசியம் இல்லை, பணிக்கு சென்றால் வேலை செய்ய தேவையில்லை, அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கிறது, எல்லாம் இருக்கின்றது. ஆனால் தனியார் துறையில இந்த மாதிரியான விடயங்களை நீங்க செய்ய இயலாது. இங்கே விடுமுறைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன. ஒரு ஒரு தனி நிறுவனத்தில் எப்போதும் விடுமுறை கட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு அதிகமாக விடுமுறை இருக்குது. இது அரசு துறையில மிக இலகுவானது. ஆகவே உற்பத்தி திறன் அதெல்லாம் மிக குறைவா இருக்கின்றது. சம்பளம் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் சம்பளம் அதிகரிக்கப்படும். தனியார் துறையில் இது சாத்தியம் இல்லை. நீங்கள் கடுமையாக தொழில் புரிய வேண்டும், உங்களுக்கு விடுமுறைகள்லாம் அளவுக்கு அதிகமாக எடுக்க இயலாது. ஆகவே அவர்கள் தனியார் துறையையும் அரசாங்க துறையை ஒப்பிடுகிறார்கள். அரசாங்க துறையில் வேலை செய்வது மிக இலகுவானது. ஏன்னா வேலை செய்யாமல் கூட பலர் இருக்கிறார்கள். சம்பளம் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கூட்டப்படும், ஓரளவாவது அதிகரிக்கப்படும். ஆகவே அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்துறை இப்பொழுது மிக கவர்ச்சிகரமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தமிழக அரசியல் வரலாற்றில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த 180க்கும் மேற்பட்ட அரச தொழிலாளர்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் என்று அங்கு பணி நீக்கம் செய்ததும், இலங்கையில் ஒரு முறை பலர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு சிலருக்கு நஷ்டஈடுகள் எல்லாம் வழங்கப்பட்டது பின்னிட்ட அரசாங்கங்கள் வந்த போது. இப்படியான ஒரு நடவடிக்கை, கடுமையான ஒரு நடவடிக்கை இலங்கையில் எடுக்கப்பட்டால் எப்படி இருக்கு? அது இலகுவானது அல்ல. ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள், நான் நினைக்கிறேன், ஜூலை வேலைநிறுத்தக்காரர்கள் அவர்கள் அந்த கொழும்பு கோட்டை துறைநிலை முன்னாலும் உண்ணாவிரதம் இருப்பதை நான் பார்த்தேன் ஒரு தரம். அவர் பதவிக்கு வந்தபோது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவ்வளவு பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அப்பொழுது அரசாங்கம் மிக பலமா இருந்தது, அசைக்க முடியாத கட்டத்தில் இருந்தது, உறுதியா இருந்தது. அப்படியான நிலைமையில் அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்திருக்கின்றது, மிக பலமா இருக்கின்றது. அந்த நேரத்தில் வேலை நிறுத்தம் செய்தால் சில வேளை நீங்கள் சொல்லுவது போல பதவி நீக்கம் செய்யலாம். ஆனால் அரசாங்கம் இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றது, அடுத்த தரம் ஆட்சி மாறப்போகின்றது. அவ்வாறு நிலைமையில பதவி நீக்கம் செய்தால் எதிர்கட்சி சொல்லும், நாங்கள் பதவிக்கு வந்தவரும் உங்கள் அனைவரையும் நாங்கள் வேலைக்கு சேர்த்து விடுவோம் என்று. ஆகவே அது வெற்றியை தராது. இப்போது இலங்கையின் பொருளாதாரம் ஒரு புறம் இருக்க, ஒட்டுமொத்த உலகின் பொருளாதாரமும் ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் தான் தங்கியிருக்கின்றது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்திருந்ததற்கு இணையாக இன்று 24 மணித்தியாலமும் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி என்பது பல வீதங்களை கடந்து உச்சம் தொட்டு கொண்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்க யுத்தத்தினுடைய தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை போன்ற 3ஆம் மண்டல நாடுகள் சமாளித்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது அதல பாலாளத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? இலங்கை கடந்த காலத்தை வைத்து பார்க்க போனால் எப்பொழுதெல்லாம் மத்திய கிழக்கில் நெருக்கடி உருவாகிச்சோ அப்போதெல்லாம் இலங்கை பொருளாதாரம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கின்றது. அது 1971, 1972 இருக்கலாம். பெட்ரோலிய விலை அதிகரித்தது, இலங்கை பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. 90ஆம் ஆண்டுகளில் வளைகுடா யுத்தம் ஏற்பட்ட போது இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. இப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், பெட்ரோலிய விலை $100 தாண்டி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கோமூஸ் நீரிணையை தாண்டி பாபல் மண்டாப் என்று உங்களுக்கு தெரியும், அந்த ஜேமனுக்கு பக்கத்தில் செங்கடல் சுயஸ் கால்வாய் ஊடாக ஒரு சவுதி அரேபியாவின் கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஹூத்திஸ் இந்த யுத்தத்துக்குள்ள வருகிறார்கள். அப்படி பார்த்தால் அந்த செங்கடல் ஊடாக சுயஸ் கால்வாய் ஊடாக ஐரோப்பாவுக்கு செல்வது சிக்கலாகும். அப்படியானால் இலங்கையிலிருந்து செல்லும் ஐரோப்பாவுக்கு செல்ல பொருட்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டும். அங்கிருந்து வரும் பொருட்கள், ஐரோப்பாவிலிருந்து வரும் பொருட்கள் எல்லாம் ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டும். அப்படின்னு சொன்னால் இலங்கையுடைய போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், ஏற்றுமதி செலவு, இறக்குமதி செலவு எல்லாம் அதிகரிக்கும். இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஹோமோஸ் நீரிணை பிரச்சனை முடிவதாக இல்லை.
பெட்ரோலிய விலை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை பெட்ரோலியத்துக்கு 100% பெட்ரோலியம், எரிவாயு, வளமாக்கி இது எல்லாமே அதிகரிக்கப் போகின்றது, அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதே நேரம் செலவுகள் அதிகரிக்கும் போது இலங்கைக்கு வர வேண்டிய உல்லாச பயணிகளில் எண்ணிக்கை குறைவா இருக்கின்றது. நான் அண்மையிலேயும் பார்த்தேன் அதை. பல ஹோட்டல்கள் எல்லாம் வெறிச்சோடி இருக்கின்றன. பெருமளவுக்கு என்றால் இந்த மத்திய கிழக்கூடாக வர வேண்டியவர்கள் எல்லாம் வராமல் இருக்கிறார்கள். உல்லாச பயணிகளில் பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரம் எங்களுக்கு வர வேண்டிய புலம்பெயர்ந்த இலங்கையில் அனுப்புகிற பணம் சில வேளை சிக்கலுக்குரியதாகலாம். அதே நேரம் இலங்கையில் தேயிலை ஏற்றுமதி வளைகுடா நாடுகளுக்கு செல்வதில் பிரச்சனை வரலாம். ஆகவே எல்லா பக்கத்திலும் பார்த்தால் ஏற்றுமதி இறக்குமதி மற்றது இலங்கைக்கு வர்ற அந்நிய செலாவணியின் அளவை நீங்கள் பார்க்கும்போது இந்த பிரச்சனை, இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் என்பது சொல்லுகிறார்கள் மதர் ஆஃப் ஆல் கிரைசிஸ் என்று. இதுவரை ஏற்பட்ட அத்தனை நெருக்கடிகளையும் விட மிகப்பெரியதாக இருக்க போகுது. இப்பொழுது அது முடிவதாகவும் தெரியவில்லை. ஆகவே ஒரு சிறிய பொருளாதாரம், ஏற்றுமதி இறக்குமதிகளில் அளவுக்கு அதிகமாக தங்கியிருக்கிற பொருளாதாரம், இந்த உல்லாச பயணிகளில் வருமானத்திலும் புலம்பெயர்ந்த இலங்கையில் வருமானத்திலும் அளவுக்கு அதிகமாக தங்கியிருக்கிற ஒரு பொருளாதாரம் இவ்வாறான வெளிநாட்டு அதிர்ச்சியை தாங்க முடியாது. இது வரலாற்றில் இலங்கை அதை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆகவே இப்பொழுதும் ஒரு இக்கட்டான நிலைமையை நோக்கித்தான் இலங்கை பொருளாதாரம் நகருகின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த இக்கட்டான பொருளாதாரத்தில் IMF-னுடைய நெருக்கடி, உள்ளூர் உற்பத்திகள் இலங்கையில் இன்னும் ஒரு சுமூகமான நிலை அடையவில்லை என்றால் இது எத்தனை காலத்துக்கு இதனை வைத்துக் கொண்டு நாங்கள் பயணிக்க முடியும்? இல்லை, இலங்கை விவசாயத்துறை உங்களுக்கு தெரியும், ஒரு மழையும் தாராளமாக கிடைத்து வளமாக்கியும் கிடைத்தால் இலங்கை விவசாயத்துறை விவசாயம் இலங்கைக்கு சாப்பாடு கொடுக்கும். இலங்கை விவசாயிகள் சாப்பாடு கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எல்னினோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. வறட்சியும் வெள்ளமும் மாறி மாறி வந்து விவசாயத்துறை பாதிக்கப்பட்டால், மழை வராமல் விட்டால், வறட்சி வந்தால், வெள்ளம் வந்தால் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடும். அதே நேரம் வளமாக்கி விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்க முடியாவிட்டால் அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். ஆக விவசாயத்துறை பாதிக்கப்படும். அந்த ஒரு சிக்கல் இருக்கின்றது. அதே நேரம் வறட்சி அதிகமாக இருந்தால் நீர் மின்சாரம் எல்லாம் பாதிக்கப்படும். ஆக எங்களுக்கு நிலக்கரியும் டீசலும் தேவை. அங்கேயும் விலை கூடினால் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கும், உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே பல்வேறுபட்ட சிக்கல் உருவாகும். ஆகவே எங்களுக்கு தேவையானது இலங்கை ரூபாயில அரசாங்கம் வரிகளை கூட விதித்து வருமானத்தை வைத்திருக்கின்றது உண்மை. ஆனால் அது இலங்கை ரூபாயை கொடுத்து நீங்கள் பொருட்களை எண்ணெய் எல்லாம் நீங்கள் இறக்குமதி செய்யலாம். உங்களுக்கு டாலர் வேணும். பட் டாலர் தான் இலங்கையில பிரச்சனை. இலங்கை பொருளாதாரம் 2024 நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கை ரூபாய்க்கு பிரச்சனை வரல. வங்கிகள் இயங்கின, அரசாங்கம் சம்பளம் கொடுத்தது, மக்களுக்கு பிரச்சனை வரல, உள்நாட்டில் பிரச்சனை வரவே இல்லை. ஆனால் எங்க பிரச்சனை வந்தோம்னு சொன்னால் டாலர் இல்லை. எரிபொருள்களையும் எரிவாயுவையும் இறக்குமதி செய்வதற்கு டாலர் இல்லாம போன பிறகுதான் மிகப்பெரிய நெருக்கடி உருவாகுന്നത്. ஆக எங்கட பிரச்சனை ரூபாய் அல்ல. ரூபாயிலும் சிக்கல் இருக்கு. இலங்கை அரசாங்கம் கடன் தான் வாங்குகின்றது. ஆனால் அதை அச்சடித்து கூட பெறலாம். அதுலேயும் சிக்கல் இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை நீங்க டாலரை அச்சடிக்க முடியாது. ஆக பிரச்சனை எங்கன்னு சொன்னால் டாலர் வருவது சிக்கலானால் எங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னா நாங்கள் இறக்குமதியில் அளவுக்கு அதிகமாக தங்கி இருக்கிறோம். உள்ளூர் உற்பத்தி நீங்கள் கூறியது போன்று மழை, அதே போன்று வளமாக்கிகள் மிகவும் பெறுமதியாக இறுக்கமாக இருந்தால் உள்ளூர் உற்பத்திகள் என்பது அதிகரிக்க முடியும். ஆனால் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கின்ற வகையில், உள்ளூர் விவசாயிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் அரசினுடைய திட்டங்கள் போதுமானதாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, கடந்த காலத்திலேயும் இந்த நிறுவனங்களுக்கு இடையிலான ஒரு இந்த கோஆபரேஷன், அந்த ஒத்துழைப்பு மிக பலவீனமாக இருக்கின்றது. இப்போ கமநல சேவை நிலையம் மாநில சபைகளுக்கு இருக்கின்றது. ஒரு விவசாய ஆராய்ச்சி நிலையம் கெட்ட கொப்பைய கடுவ விவசாய ஆராய்ச்சி நிலையம் மத்திய அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கின்றது. ஆகவே இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் எவ்வாறு பரிமாறப்படுகின்றன, அமைச்சுகள் எவ்வளவு வினைத்திறனாக இருக்கின்றன, விவசாய அமைச்சு, கைத்தொழில் அமைச்சு, வர்த்தக அமைச்சுகள் எல்லாம் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுகின்றன, நிதி அமைச்சியோட இந்த அமைச்சுகள் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படுகின்றன. கொள்கை இருக்கலாம், ஆனால் திட்டங்களும் அமுலாக்கம் தான் இங்கே பிரச்சனை. ஆக ஒவ்வொரு அமைச்சும் வேறு வேறாக பிரிந்து செயற்படும் போது நாட்டுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். ஆகவே இந்த சிக்கல் என்னென்று சொன்னால் எல்லா துறைகளும் ஒரு ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்புகள் இருக்கின்றனவா, சேர்ந்து இயங்குகின்றனவா தான் இங்கே பிரச்சனை. கொள்கைகள் இருக்கின்றன, ஆனால் திட்டங்களும் அமுலாக்கம் தான் மிக பெரிய 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 பிரச்சனையா இருக்கின்றன. 2 வருடங்களில் இலங்கையினுடைய அபிவிருத்தி என்பது போதுமானதாக இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா, அல்லது முன்னேற்றம் அடைந்திருப்பதாக கருதுகிறீர்களா புதிய அரசு பொறுப்படுத்த பின்னர்? ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நான் சொல்லுவது, இந்த அரசாங்கம்
ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர் உட்பட மிகப்பெரிய அளவில் ஊழல்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மாதிரி இன்னும் வழியே தெரியவில்லை. அப்படி ஒன்று இடம்பெறுவதாக தெரியவில்லை. யாரும் குற்றச்சாட்டவும் இல்லை. முதலாவது விஷயம். அடுத்தது, கடந்த காலத்தில் இடம்பெற்றது போல வீண் விரயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஜனாதிபதியோ அமைச்சர்களோ செய்த மாதிரி எனக்கு தெரியல. இதுவரைக்கும் அப்படி ஒரு குற்றச்சாட்டும் வரவில்லை. அதுதான் மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கிறேன். அதே நேரம் இந்த நாட்டுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் எந்த அளவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது? IMF ஒரு பிரச்சனைக்கு தீர்வா அல்லது IMFவும் பிரச்சனையை உருவாகி கொண்டிருக்கிறதா என்பது அடுத்த கேள்வி வந்திருக்கின்றது. என்றால் மக்கள் மீது வரிச்சுமை கடுமையா இருக்கின்றது. புள்ளி விவரங்கள் IMF ஊடாக புள்ளி விவரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றன. ஆனால் மக்களுடைய சமையல் அறையில் என்ன நடக்கின்றது, மக்களுடைய கைக்கு வர்ற பணத்துக்கு என்ன நடக்கின்றது என்பது மிக முக்கியமானது. ஆக புள்ளி விவரங்களை வைத்து மட்டும் நான் பேச விரும்பவில்லை. ஆக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றதா, மாணவர்கள் ஒழுங்காக சாப்பிடுகிறார்களா, இதெல்லாம் பெரிய 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 சிக்கலா இருக்கின்றது. மாணவர்கள் போஷாக்கின்மை நாட்டில் மிக மோசமா இருக்கின்றது. மந்த போஷணம் மிக மிக பிரச்சனையாக இருக்கு. வறுமை மிக மோசமா இருக்கின்றது. ஆகவே IMF சொல்லுவது போல IMF இதை பற்றிலாம் பேசுவதே இல்லை. IMFக்கு தேவை வரி வருமானம் அதிகரித்திருக்கின்றது, வரவு செலவு பற்றாக்குறை குறைக்கப்பட்டிருக்கின்றது, செலவை குறையுங்கள், வருமானத்தை அதிகரிங்கள் என்று IMF அந்த வகையில் IMF தன்னுடைய விஷயத்தில் சாதித்திருக்கின்றது. ஆனால் வறுமை குறைந்திருக்கின்றதா, வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கின்றதா, ஏற்றுமதி பன்முகப்படுத்தப்பட்டிருக்கின்றதா, டாலர் அதிக அளவு வருகின்றதா, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது? ஆகவே பொருளாதாரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் போது ஒரு 2 தரவுகளை மட்டும் வைத்து பணவீக்கம் குறைவாக இருக்கின்றது, எங்களிடம் வருமானம் இருக்கின்றது, வரவு செலவு பற்றாக்குறை குறைந்திருக்கின்றதை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை அளவிட முடியுமா? வறுமையை பார்க்க வேண்டாமா? வேலை இன்மையை பார்க்க வேண்டாமா? இளைஞர் யுவர்களுக்கு என்ன நடக்குன்னு பார்க்க வேண்டாமா? மக்கள் எல்லாம் உணவு உண்ணுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதா என்பதெல்லாம் பார்க்க வேண்டாமா? எல்லாம் செய்ததான் அபிவிருத்தி. வளர்ச்சி என்பது சில வேளை நீங்கள் பேசிக்கொள்ளலாம், இந்த வருஷம் 5 வருஷம் வளர்ச்சி என்று, அது ஒரு பகுதி தான். ஆனால் அபிவிருத்தி என்பது மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அது எந்த அளவுக்கு இங்கே நடந்திருக்கின்றது? இந்த அரசாங்கத்தை மட்டும் நான் குற்றம் சொல்லவில்லை. 76 வருஷத்துல இலங்கை அரசாங்கம் சாதித்தது என்று மிகப்பெரிய அளவுக்கு சொல்ல இயலாது. என்றால் இலங்கையோட தலா வருமானம் இப்பொழுதுதான் $5010 வந்திருக்கிறது. எங்களை விட பின்னால் இருந்த தென்கொரியா 34,000 தாண்டி விட்டது. ஆகவே எங்களுடைய முன்னேற்றம் என்பது மிக நத்தை வகத்தில் தான் இருக்கின்றது. அது போதாது. ஆனால் அதனை கட்டமைக்கக்கூடிய வகையில் புதிய அரசினுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஏன் இன்னும் அவையும் நத்தை வகத்தில் இருக்கின்றது? ஏன் இந்த அரசு அந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி ஊழல் விசாரணைகள் இடம்பெறுகிறது? நீங்கள் கூறியது போன்று இப்போது வரைக்கும் அரசு துறைகளில் பெருமளவான ஊழல் இல்லை. எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அல்லது ஒரு துறைசார் கட்டமைப்புக்குள் உள்வாங்குவது தொடர்பில் ஏன் அரசு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, அல்லது அச்சப்படுகின்றதா? அவர்களை பயன்படுத்துவதால் அரசுக்கு அச்சம் இருக்கிறது. என்ன பொறுத்தவரை நிபுணர்கள் இங்கே அரசியல்வாதிகளை தாண்டி, இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரிந்தானே, இந்த அரசாங்கம் திடீரென ஒரு 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 மிகப்பெரிய அலையூடாக பதவிக்கு வந்தது. பாராளுமன்ற உறுப்பினருடைய இயலுமை சம்பந்தமாக எல்லோருக்கும் கேள்வி இருக்கின்றது. அமைச்சர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுடைய இயலுமை சம்பந்தமாக கேள்வி இருக்கின்றது. இந்த இடத்துல நிபுணர்கள், தொழிற்சார் நிபுணர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு அமைச்சகங்கள நிபுணர்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு குழாம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் ஒரு நிபுணர்கள் குழாம் கேட்கிறேன். அந்த நிபுணர்களை அரவணைப்பதில் அல்லது அவ்வாறான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதில் அரசு சற்று பின்னிக்கின்றது, அல்லது அந்த பின்னிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு அச்ச உணர்வாக இருக்கும். நாட்டு மக்கள் எதிர்பார்த்த வேகத்தில் அது இடம்பெறவில்லை. என்றால் இந்த அரசாங்கம் ஒரு புது அரசாங்கம். இவ்வளவு காலமும் இருந்த அரசாங்கத்தை விட ஒரு 3வது சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. ஆகவே மக்கள் எதிர்பார்த்தது அவர்களே சொன்னவர்கள் தானே, சிஸ்டம் சேஞ்ச் என்று. அந்த சிஸ்டம் சேஞ்ச் 2 வருஷத்துல என்ன ஏற்பட்டிருக்கின்றது? ஆகவே இங்கே நிபுணர்கள் எந்த அளவில் உள்ளே கொண்டு வரப்பட்டார்கள், எந்த அளவுக்கு மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் இங்கே கேள்வி. ஆகவே மக்கள் எதிர்பார்த்த வேகத்தில் விடயங்கள் இடம்பெறுகின்றனவா, அல்லது மெதுவாக நகர்கின்றனவா? இந்த அடுத்த 2 வருடத்திலும் இதே மாதிரித்தான் மெதுவாக நகரப்போகின்றதா என்றுதான் கேள்வி. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அரசாங்கம் காட்டாவிட்டால் மக்களுடைய எதிர்பார்ப்பு பொய்த்துவிடும். ஆகவே இங்கே அரசியலை தாண்டி பொருளாதாரம் முன்னிலை பெற வேண்டும். நிபுணத்துவம் எல்லா மட்டத்திலும் இருக்கின்றது. அந்த நிபுணர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அவர்கள் சொல்ற வகையில் இந்த மாற்றங்கள் இடம்பெற வேண்டும். அதுவரைக்கும் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் இடம்பெற்றதாக தெரியவில்லை. இந்த காலப்பகுதியில் இவர்களுடைய காத்திருப்பு அல்லது இவர்களுடைய சற்று தாமத போக்கு என்பது மீண்டும் யார் அரியாசனத்துக்கு வரக்கூடாது என்று மக்கள் முடிவெடுத்தார்களோ விரக்தியின் விளிம்பில் மீண்டும் அவர்களையே அரியாசனத்தில் ஏற்றி விடுவார்களோ?
இலங்கையில் அப்படித்தான். இலங்கையில ஒரு அரசாங்கம் பதவியில் இருக்க அரசாங்கத்துடன் ஒப்பிட்டுத்தான் மக்கள் முடிவெடுத்திருக்காங்க கடந்த காலத்துல. ஆகவே இந்த அரசாங்கத்துடன் செயற்பாடுகளை வைத்து எதிர்க்கட்சி சொல்லும் நாங்கள் என்னென்னலாம் செய்ய போகிறோம் என்று. ஆகவே இந்த அரசாங்கமும் தேர்தலில் சில விடயங்களை முன்னுக்கு வைக்கும். நாங்கள் இதை செய்திருக்கிறோம், இதை செய்ய போகிறோம் என்று. அப்போ மக்கள் ஒப்பிட்டு பார்க்க போகிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணுமா, அல்லது எதிர்க்கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும், பல வாய்ப்பு கொடுக்கணுமா? ஆகவே அந்த இடத்துல அந்த முடிவு செய்யப்படும். அது மக்கள் அறிவு ரீதியாக எல்லாம் சிந்தித்து வாக்களிப்பான்னு நான் நினைக்கவில்லை. பெருமளவுக்கு அது உணர்வு ரீதியாக தான் வாக்களிக்கப்படும். அந்த காலத்தில், அந்த தேர்தல் நேரத்தில் எவ்வாறு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்றன, அரசாங்கம் எவ்வாறு அதை எதிர்கொள்கிறதை வச்சுக்கொண்டு தான் அந்த தேர்தல் முடிவுகள் மக்களால் எடுக்கப்படுமே ஒழிய ஒரு நீண்ட காலத்தை வைத்துக்கொண்டு அறிவு ரீதியாக எல்லாம் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அது எதிர்காலத்தில் எந்த அளவு தூரம் பயணிப்பதற்கு சந்தர்ப்பத்தை அதிகரிக்கும் என்று கருதுகிறீர்கள்? அது இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் என்ன இவ்வளவு காலம் நடந்த தேர்தலே அப்படித்தான் வந்திருக்கின்றது. மக்கள் நீண்ட கால அபிவிருத்தியை மையப்படுத்தி எல்லாம் மக்கள் வாக்களிக்கவே இல்லை. உதாரணம் சொல்ல போனால் டட்லி சேனாநாயக் அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்தார், ஆனால் அரிசி மானியத்தை குறைத்தார். சிறிமாமையா சொன்னார் நான் அரிசியை கூட தருகிறேன் என்று. சந்திர மண்டலத்திலிருந்து கூட நான் அரிசியை கொண்டு வந்து தருவேன் என்று சொன்னார். அவருக்கு வாக்களித்தார்கள். கடைசியில் அவர் அரிசி கொடுக்கவில்லை. அவர் மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்டார். ஜே.ஆர். ஜெயவர்தனா மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அப்படித்தான் எல்லாம் நடக்கும். மைத்ரிபால சிறிசேனவும் அப்படித்தான் பதவிக்கு வந்தவர். தமிழ்நாட்டில் விஜய் கூட அப்படித்தான் பதவிக்கு வந்தவர். அந்த காலத்தில் இருக்கிற விடயத்தை மையப்படுத்தி தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் பொருளாதாரமும் தற்போதைய சூழ்நிலையும் தொடர்பான பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. தமிழ் உங்களுக்கும் நேயர்களுக்கும் மீண்டும் வணக்கம். நன்றி. காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.